ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் 1 தீமோத்தேயு 6:8-6. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா? பிரதீபா இப்போல்லாம் முன்ன மாதிரி அமைதலோடு இல்லாமல் தன்னுடைய கணவர்கிட்ட இதை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்கன்னு சண்டை போட ஆரம்பித்தா. அப்போ அவளுடைய கணவருக்கு ஒன்றுமே புரியல. சரி, என்ன ஆச்சு? இப்போ தானே இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பிரதீபா சொன்னா, இங்கே பாருங்கள், இப்போது நான் உடனே எனக்கு ஒரு கார் வேணும். எங்கே போனாலும் பஸ்ஸை பிடிச்சி ஏறி இறங்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுது. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் வெளியில் போக முடியுதா? எவ்வளோ வெயில், மழை, என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு புலம்ப ஆரம்பித்தா. பக்கத்து வீட்டில் பாருங்கள், 1,00,000த்துக்கெலாம் அழகாக கார் வாங்கியிருக்கிறாங்க. நம்மளும் இதே மாதிரி வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொன்னதும் அவளுடைய கணவர் சொன்னாங்க, இங்கே பாரு, நமக்கு இருக்கிறதே அன்றைக்கு உள்ள சாப்பாட்டு செலவுக்கே சரியாக இருக்குது. இது இல்லாமல் நீ காரு அது இதுன்னு கேட்டால் நான் எங்கே போகிறது அப்படின்னு சண்டை போட ஆரம்பித்தாங்க 2 பேரும். ஆனாலும் பிரதீபா விடலை. அதை எப்படியாவது வாங்கித்தாங்கன்னு சொல்லி கடனை வாங்க வச்சா. இப்படி ஒவ்வொரு விதமாக அவளுடைய காரியத்தில் அடுத்தவங்கள பார்த்தே தன்னுடைய வாழ்க்கையை நினச்சிக்கிட்டா. இதனால் அவளுடைய கணவர் பெரிய கடன்காரராக மாறிட்டார். ஆனால் பிரதீபாவுக்கு எந்த விதமான எண்ணங்களோ அவர் மேலே ஒரு பரிதாபமோ வரதே இல்லை. இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் அவளுடைய தோழியை சந்திக்க நேர்ந்துச்சு. அப்போ பிரதீபாவை தூரத்தில் இருந்து அவளுடைய தோழி பிரியா கூப்பிட்டா. அப்போது எட்டி பார்த்துட்டு பிரதீபா ரொம்ப சந்தோஷமாக பேசினான். அப்போ பிரியா கேட்டா, சரி, உன் வாழ்க்கை எப்படி போகுது? நிம்மதியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்டா. பிரதீபா உடனே புலம்ப ஆரம்பித்தான். எங்கே நிம்மதியாக இருக்கிறது? நான் வெறும் தினக்கூலியை போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். அவருக்கு அந்த அளவுக்கு என்னுடைய பிரம்மாண்டமான ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு அவருக்கு ஒன்றுமே இல்லை. பணமே கிடையாது. எல்லாமே நாங்கள் கடன் வாங்கி தான் எங்கள் வீட்டில் ஒவ்வொரு பொருளாக சேர்த்துட்ருக்கோம் தெரியுமா அப்படின்னு ரொம்ப இதாக பேசின போது பிரியா சொன்னா, பிரதீபா, நீ பண்ணுறது எனக்கு ஏதோ தவறாக தோணுதே. ஏன்னா கிடைச்சதை அனுபவிக்கிறதுக்கு நாம் கற்றுக்கணும். கிடைக்காததை மற்றவங்கக்கிட்ட இருக்குதான்னு நம்ம ரசிக்கிறதுக்கு கற்றுக்கணும். வாழ்க்கையில் துன்பமே இல்லாமல் அப்படி நகர்ந்து போயிடலாம். ஆனால் நீ உன் வாழ்க்கையில் பெரிய பழுவை இழுத்து சுமந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னது பிரதீபா சொன்னா, இங்கே பாரு, கிடைச்சதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இங்கே என்ன இருக்குது? எங்கள் வீட்டில் ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு சொன்னான். அப்போ பிரியா சொன்னா, பிரதீபா, உன்கிட்ட இருக்கிறது அது உனக்கு போதும். எத்தனை பேர் சாப்பாடு கூட இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கடவுள் உனக்கு சாப்பாடு தரார்ல. அன்றைய தினம் நமக்கு நல்ல விதமாக முடியுதில்ல. நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் தேவையானதை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நீ அது வேணும் இது வேணும்னு தலைக்கு மேலே இவ்வளோ கடன் எடுத்து வச்சுருந்தேன்னா உன் கணவருக்கு அந்தளவுக்கு நிம்மதியாக வீட்டில் ஒரு வாய் சாப்பிட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியான்னு கித்துட்டுனா. பிரதீபா சொன்னா, இங்கே பாருடி, நல்லா வசதி வாய்ப்புகள்லாம் எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்துடுச்சு. முன்னாடிலாம் ரொம்ப பாவப்பட்ட மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ பாரு, பெரிய குபேந்திர லட்சாதிபதியாக மாறிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ திரும்ப பிரியா சொன்னா, பிரதீபா, நீ முதல்ல அடுத்தவங்களுடைய வீட்டில் என்ன நடக்குது, எப்படி இருக்கிறாங்கன்னு ஆராய்ச்சி செய்கிறத முதல்ல விடு. அதுக்கப்புறமா தானா உன்னுடைய காரியத்தை ஈஸியாக பார்த்துக்கிடுவார் கர்த்தர். உன் காரியத்தை முதல்ல சரி செய். அதுக்கப்புறமா அடுத்தவங்க வீட்டில் இருக்கிறத பார்த்து நீ உன்கிட்ட இருக்கிற ரூபாயை வச்சு பூர்த்தி செய்யின்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்பவே பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன பிரியா, நீ இப்படி சொல்கிற? ஆமாம் பிரதீபா, நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. கடன் வாங்கி நம்ம எதையுமே வாங்கக்கூடாது. நம்ம கையில் போதுமான அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை செலவழித்து வாங்கிக்கலாம். ஆனால் நமக்கு தேவையானதுக்கு மிஞ்சி நம்ம வாங்கும்போது ரொம்ப பழுவாக தானே இருக்கும். அந்த வாழ்க்கை எப்படி துன்பம் இல்லாமல் கடந்து போகும்? துன்பமாக தானே இருக்கும் அப்படின்னு சொன்னதும்
பிரதீபாவுக்கு தன்னுடைய தவறு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா தன்னுடைய கணவர்கிட்ட எதுவுமே கேட்காம ஒழுங்காக கர்த்தர்கிட்ட நம்ம வேதம் வாசித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் அவளுடைய இருதயத்தின் எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சிச்சு. எத்தனை பேர் எவ்வளவு அழகழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாலும் இல்லை வேறு எந்த காரியங்களை வாங்கினாலும் அவளுடைய இருதயம் பறக்காமல் தனக்குரியது போதும், மற்றவங்களுக்கு ரூபாய் இருக்குது, அவங்களுக்கு தேவையானதை அவங்க அழகாக வாங்கிக்கிடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை ரசிச்சுக்கிறதுக்கு அழகாக பக்குவப்படுத்திக்கிட்டு அவளுடைய இருதயத்தை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? இதே மாதிரி கர்த்தர் நமக்கு சாப்பிட்றதுக்கு உடுக்கிறதுக்கு எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துருக்கிறார்ல, அது நமக்கு போதும்னு நினச்சோன்னா அது நமக்கு தேவ பக்தியை கொண்டுட்டு வரும். அதே சமயத்தில் அடுத்தவங்க என்ன வாங்குறாங்க, அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அடுத்தவங்களையே நம்ம ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய இருதயமும் உடலும் கண்டிப்பாக பலவீனமாக தான் ஆகும். அதனால் நம்மளுடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.